ஜூஸர் யூஸ் பண்ணா சுகர் வருமா, அதாவது டயபெட்டிஸ் வருமா அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் டயபெட்டிஸ் வருது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பாடிக்கு வந்து டேபிள் சுகர்ல இருந்து வர சுகர் மாலிகல், அதனால நீ வந்து நரகத்துக்கு போயிடுவ. வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்ல இருந்து வர சுகர் நீ வந்து சொர்க்கத்துக்கு போவ அப்படின்லாம் பிரிச்சு பார்க்க தெரியாது. அதை பொறுத்த வரைக்கும் 2 சுகர் மாலிகுல், அதாவது குளுக்கோஸ் மாலிகுலுமே ஒண்ணுதான். ஸோ அதனால நீங்க எக்ஸசிவா வந்து சுகர் எடுக்கிறீங்க, அன்வான்ட் கேலரிஸ், அதாவது ஒரு எனர்ஜியும் கொடுக்காத ஒரு குளுக்கோஸை நீங்க அதிகமா எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்க பாடியில இன்சுலின் லெவல் பத்தாது, அதை நல்லிஃபை பண்றதுக்கு பத்தாது. ஸோ அதனாலதான் வந்து பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவல் அதிகமாகிறது தான் வந்து டயபெட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இதுக்கும் ஜூஸருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஜூஸர் யூஸ் பண்ணி ஜூஸ் குடிக்கிறீங்க, அதாவது வெஜிடபிள் ஜூஸோ ஃப்ரூட் ஜூஸோ எது குடிச்சாலும் சரி, அதுல என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா ஜூஸர்ல ஒரு சக்கை தனியா வந்துடும், இந்த பக்கம் ஜூஸ் தனியா வந்துடும். அந்த சக்கையை ஃபுல்லா நம்ம தூக்கி போட்டுட்டு வெறும் ஜூஸை தான் குடிக்க போறோம். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பழமா சாப்பிடும் போதாவது அட்லீஸ்ட் ஸ்லோவா வந்து சுகர் லெவல் பீக்குக்கு போகும். இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சக்கையை ஃபுல்லா எலிமினேட், அதாவது ஃபைபர்ஸ் எலிமினேட் பண்றதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வெறும் கான்சென்ட்ரேட்டட் சுகரா தான் நீங்க வந்து குடிச்சிட்டு இருக்கீங்க. அதனால உங்க சுகர் லெவல் வந்து சீக்கிரமா வந்து பிளட்ல அதிகமாகும். ஸோ இதுதான் வந்து ஒரு காரணம். இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பாடியும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அதை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிட்டு மீதிய லேட்டரா நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைகோஜனா வந்து ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இதனால உங்களுக்கு வந்து ஒபிசிட்டி வரும், அதாவது வெயிட் கெயின் அதிகமா ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இது லீட்ஸ் டு டயபெட்டிஸ். இந்த வெயிட் கெயின்னால ஒவ்வொரு பிரச்சனையா வரும்போது நம்மளோட இன்சுலின் பிரச்சனையும் வந்து டயபெட்டிஸ்க்கு வந்துடும். ஸோ இதை டைரக்டா சொல்ல முடியாது இது வந்து டயபெட்டிஸை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஒரு மாதிரி பொத்தாம்பொதுவா வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரெகுலரா ஜூஸர் வச்சு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமா நீங்க வந்து நல்லா ஹெல்த்தியா இருந்த ஒருத்தர் வந்து சுகர் பேஷண்டா ஆகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டே சேஃப்.